Welcome student. I am Ganesan. So இப்போ இந்த definite integral இந்த sum பார்க்கலாம். So இந்த sum என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. Integral 0 to pi by 4 sin x plus cos x divided by 9 plus 16 sin 2x. ஓகே. இப்போ இந்த sum வந்து நம்ம எப்படி simplify பண்ண போறோம் பாருங்க. ஓகே, இது ஒரு ஸ்பெஷல் ப்ராப்ளம். ஏன் இதை சொல்றேன்னா, நான் சொல்ற விஷயம் இருந்தா இந்த மெத்தடாலஜி ஃபாலோ பண்ணணும். என்னன்னா, எப்பெல்லாம் sin x plus cos x along with sin 2x term இருக்குதோ அந்த சம்ல நம்ம tன்னு ஒரு சப்ஸ்டிடியூஷன் எடுக்கணும். அந்த t சப்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்கணும்னா, எதை டிஃபரன்ஷியேட் பண்ணா sin x plus cos x வரும், அதுதான் நம்ம tன்னு எடுக்கணும். இப்போ எதை டிஃபரன்ஷியேட் பண்ணா அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, sin x மைனஸ் cos xன்னு எடுத்துக்கோங்களேன். இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x, cos x பண்ணா மைனஸ் sin x, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் sin x. ஸோ இப்போ மேல இது வந்துச்சு பாத்தீங்களா? ஸோ இதை தான் tன்னு எடுத்துக்கணும். புரியுதுங்களா? எதை டிஃபரன்ஷியேட் பண்ணா sin x பிளஸ் cos x வருமோ அதை தான் நம்ம tன்னு எடுத்துக்கணும். இப்போ இந்த சம் வந்து லிமிட் இருக்கிறதுனால நம்ம இதுல இருந்து லிமிட்டை வந்து நம்ம எழுதணும். என்ன லிமிட் எழுதணும் அப்படின்னா, எக்ஸ் லிமிட் ஒய் லிமிட் ரெண்டுத்தையும் வந்து நம்ம இங்க கன்வெர்ட் பண்ணணும். இப்போ எக்ஸ் லிமிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 0 டு பை பை 4. அப்போ டி லிமிட் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸுக்கு 0ன்னு இதுல சப்ஸ்டிட் பண்ணா சைன் 0 0, காஸ் 0 1, அப்போ மைனஸ் 1. அடுத்தது எக்ஸுக்கு பை பை 4 போட்டா சைன் பை பை 4 1 பை ரூட் 2, காஸ் பை பை 4ம் 1 பை ரூட் 2, 1 பை ரூட் 2 மைனஸ் 1 பை ரூட் 2. பாத்தீங்கன்னா 1 பை ரூட் 2 மைனஸ் 1 பை ரூட் 2 ஓட வேல்யூ 0 அப்படின்னு வரும். அப்போ ஓவரால் நம்மளுக்கு லிமிட் கிடைச்சிடுச்சு. என்ன கிடைச்சிருக்கு? எக்ஸோட லிமிட் 0 டு பை பை 4னா டியோட லிமிட் மைனஸ் 1 டு 0 அப்படின்னு கிடைச்சிடுச்சு. சரி, இப்போ அடுத்தது நான் டினாமினேட்டர்ல இருக்க சைன் 2x நான் பண்ண போறேன். அதுக்கு என்னன்னா, இதை ஸ்கொயர் பண்ணணும். இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா டி ஸ்கொயர், அதாவது இதை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா டி ஸ்கொயர் ஈக்குவல் டு sin x மைனஸ் காஸ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். அப்போ a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab, 2 sin x cos x. ஆனா உங்களுக்கு தெரியும் sin ஸ்கொயர் எக்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ 1. அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 மைனஸ் 2 sin x cos x ன்றது sin 2x. இப்போ பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் sin 2x இருக்கா, அப்ப அதுல இருந்து நம்ம ஈஸியா sin 2x என்னன்னு சொல்லிடலாமே. ஸோ இதுல இருந்து sin 2x ஓட வேல்யூ, இதுல இருந்து sin 2x ஓட வேல்யூ இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா 1 மைனஸ் டி ஸ்கொயர். புரியுதுங்களா? ஸோ நம்ம sin 2x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இது எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை சப்ஸ்டிட் பண்ணி எவ்ரி திங் ஐ எம் கோயிங் டு கன்வெர்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டி. இப்ப பாருங்க, கொடுத்துக்கிற இன்டெகிரல் என்ன வரப்போகுது? இன்டெகிரல் எக்ஸுக்கு ஜீரோனா, எக்ஸுக்கு ஜீரோனா டியோட லிமிட் மைனஸ் 1. அடுத்தது எக்ஸுக்கு பை பை 4னா டியோட லிமிட் 0 போட்டாச்சு. நியூமரேட்டர்ல sin x பிளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ். நல்லா பார்த்துங்க, இதை வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் நான் போய் சொல்லிட்டேன். இதை கூட டிடின்றது என்னது? sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா காஸ் எக்ஸ் மைனஸ் காஸ் எக்ஸ் பண்ணா மைனஸ் sin x இன்டு டிஎக்ஸ். ஸோ நான் அப்படிதான் நான் எடுத்தேன். கரெக்டா இதோட டிஃபரன்ஷியேட் பண்ண வர்ற மாதிரி. ஸோ அப்போ sin x பிளஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் ஓட வேல்யூ என்னது? டிடி. அதனால நம்ம அது வந்து டிடி அப்படின்னு போட்டுக்கலாம். பை 9 பிளஸ் 16 இன்ட்டு sin 2x. sin 2x தான் இங்க எழுதிருக்குமே, 1 மைனஸ் டி ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இதுல நம்ம சிம்பிளிஃபை பண்ண போறோம். என்னன்னா இன்டெகிரல் மைனஸ் 1 டு 0 டிடி பை, இங்க பாத்தீங்கன்னா 16 உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 9 பிளஸ் 16 மைனஸ் 16 டி ஸ்கொயர். அப்ப இதை ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணா இன்டெகிரல் மைனஸ் 1 டு 0 டிடி பை 25 மைனஸ் 16 டி ஸ்கொயர் அப்படின்னு வரும். இந்த 16 டி ஸ்கொயரை கூட நம்ம இப்போதைக்கு இருக்கட்டும், நம்ம 16 ஸ்கொயரோட மாத்திக்கலாம். இப்போ இத நான் என்ன செய்ய போறேன்னா, ஃபர்தரா இன்டெகிரல் மைனஸ் 1 டு 0 டிடி பை 25 5 ஸ்கொயர்னு எழுதுறேன். 16 டி ஸ்கொயரா 4 டி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுறேன்.
அப்ப இது என்ன இன்டெக்ரல் ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டெக்ரல் dx by a ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஃபார்முலா வந்து 1 by 2a into log of a plus x by a minus x. இதுதான் இந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலால இங்க ஏக்கு பதிலா 5 இருக்கு. நல்லா பாத்துங்க, ஏக்கு பதிலா 5 இருக்கு, எக்ஸுக்கு பதிலா 4t இருக்கு. சரிங்களா? அப்போ அதை கரெக்டா நம்ம அப்ளை பண்ண போறோம். ஃபார்முலா என்னது? 1 by 2a, ஏன்றது 5, log of மாடுலஸ் a plus x, ஏன்றது 5, a plus x, xன்றது 4t by a minus x, so 5 minus 4t. இப்போ இதுக்கு தான் நம்ம இன்டெகிரல் லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணணும், -1 to +0. இப்போ இங்க ஒரே ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை இருக்குன்னா, ஒரு சின்ன ஒரு ஃபார்முலாவை ரிமைண்ட் பண்றேன். உங்களுக்கு இன்டெகிரல் ஆஃப் காஸ் 2x இல்ல காஸ் ஏஎக்ஸ்னு எடுத்துங்க. இன்டெகிரல் ஆஃப் காஸ் ஏஎக்ஸ், அதோட இன்டெகிரல் ஃபார்முலா வந்து sin ax by a அப்படின்றது தெரியும். அப்ப ஏன் ஏன் பை ஏ போடுறோம்? எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை பைல எழுதணும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இன்டெகிரல் பண்ணும்போது டீயோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கு பாருங்க, டீயோட கோஎஃபிஷியன்ட் 4 இருக்கு. அப்போ ஆஃப்டர் த இன்டெகிரல் அது 1 by 4. எப்படி இங்க 1 by a போடுறோமோ அத மாதிரி ஃபைனலா இது 1 by 4 போடணும். இதை போட மறந்துட்டா ஆன்சர் வந்து தப்பாயிடும். சரிங்களா? பிகாஸ் த ரீசன் வந்து ஆஃப்டர் த இன்டெகிரல் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டி 1 by ன்னு எழுதணும். அதேதான் இங்கேயும் cos ax ஓட இன்டெகிரல் sin ax. ஆஃப்டர் த இன்டெகிரல் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஏவை 1 by a நீங்க நம்ம போடுறோம். அதுக்கு பதிலா இங்க 1 by 4 போடுறோம். சரிங்களா? சோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறோம் பாருங்க. இங்க 4 இருக்கு, இங்க 5 into 2 10, 10 into 4 1 by 40. ஓகே, இப்போ லிமிட் சப்ஸ்டியூட் பண்ண போறேன். என்னது? அப்பர் லிமிட் அண்ட் லோயர் லிமிட். அப்பர் லிமிட் 0 கொண்டு வந்து இதுல போட்டீங்கன்னா log ஆஃப், நல்லா பாருங்க, டீக்கு 0 போட்டா 0 plus 5 5 by 0, 5 minus 0 5. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் -1 கொண்டு வந்து போட்டீங்கன்னா இங்க -1 போட்டா, நல்லா பாருங்க, இங்க -1 போட்டீங்கன்னா -4, 5 minus 4 1 டிவைடட் பை இங்க -1 போட்டீங்கன்னா, இங்க -1 போட்டீங்கன்னா மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ 5 plus 4 9. க்ளோஸ் பண்ணிடு. ஸோ அப்போ ஃபைனலா 1 by 140 into log 1 minus log 1 by 9. புரியுதுங்களா? log 1 ஓட வேல்யூ 0. ஸோ 1 by 40 into log 1 ஓட வேல்யூ 0. அதே மாதிரி ஒரு லாக்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, log of 1 by a அப்படின்னா மைனஸ் லாக் a. அப்போ log of 1 by 9 னா மைனஸ் லாக் 9, மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ். சரிங்களா? ஸோ பிளஸ் லாக் 9. அப்போ ஃபைனல் ஆன்சர் 1 by 40 into log 9. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளவுதான்.